கௌதம் சீரில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரில. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பார்க்குறதுல வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம கௌதம் வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது அங்கே சந்தோஷ் வந்து என்னென்னமோ விசாரிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்தோஷ் வந்து கேட்குறாங்க, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு இல்லை மற்றவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து அதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் நமக்கு படி அளக்கிற பாஷை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கான்னு சொல்லி கௌதம் பத்தி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும்? நீங்க இது மாரிலாம் பேசுனா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கன்னா அப்படின்னா திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, சார் நான் மட்டும் பேசல சார். ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பனா நீ செஞ்சது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்ட. படிச்சிருந்தோம் நீ மாட்டுக்கும் மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அது மாரி பேசிருவாங்களா? சரி நான் உன்ன பத்தி பேசட்டா? உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இருந்தாலும் வந்து உன்ன பத்தி யார் கூடயாவது வச்சு பேசுனா உனக்கு எப்படிய்யா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கன்னா அப்படின்னா திட்டுறாங்க. உங்களெல்லாம் வேலைய விட்டு தூக்கணும். வந்தது சம்பளத்துக்காக வேலை பார்க்க தான். தேவையில்லாம வந்து இவங்க அப்படி, இவங்க இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இன்னொரு வாட்டி இங்க யாராவது ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் வேலையிலேயே யாரும் இருக்க முடியாது. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கன்னா அப்படின்னான்னு திட்டிட்டு அங்கேருந்து வந்து சந்தோஷ் மட்டும் கிளம்பி வராங்க. என்னடா என்னமோ சத்தம் போட்டுட்டு இருந்த. இவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவானே! என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி ஏதாவது சொல்லுவோம். இல்லப்பா அவங்க ஏதாவது சினிமாவ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வேலைய பாருங்கய்யா! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருந்தேன். நீ மட்டும் எனக்கு விசுவாசியா இருக்கியாடா? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறல்ல? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப கௌதம். இல்லப்பா நான் எதுவும் எத பத்தியும் பேசலையே! அப்படின்னு சொல்லும்போது, சரி, சரி நான் நம்பிட்டேன். ஆக வேண்டிய வேலைய பாருன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து கோச்சிக்கிட்டு வந்து போறாங்க. நம்ப சந்தோஷும், கௌதமும். ஒரு பக்கம் கேஷுவலா வந்து மீட்டிங் ஹால்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரண வந்து கூப்பிடுறாங்க. கிரணும் வந்துடுறாங்க. "என்ன சார் கூப்பிட்டீங்களே! உங்க தகுதி என்ன? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த கம்பெனிக்கு நீங்க செட் ஆவீங்களா? இல்லையா? இல்ல உங்களுக்கு வந்து வேலைய வந்து குறைச்சு குடுத்துட்டோமா? என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல." "சார் அப்படியெல்லாம் இல்ல சார். நல்ல பெரிய கம்பெனியில வேல. கை நிறைய சம்பளம் வந்து குடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குவாலிட்டிய வந்து டெவலப் பண்றதுக்கு நீங்களே வந்து ட்ரெய்னிங் வந்து சூப்பரா குடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன சார் நான் எதுவும் சரியா வேலை பார்க்கலன்னா சொல்லுங்க சார். அதுபடியும் வந்து சேர்த்து நான் சூப்பரா வந்து வேலை பார்த்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கிரணு, "ஓ! அப்படிங்களா? சரி, சரி. அதான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்க தயவு நம்ம கம்பெனிக்கு எப்போதுமே வந்து தேவை." அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து வாசல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஓ! இவர கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா? மதுமிதாவ பத்தி என்ன ஏதுன்னு கேட்க முடியல உன்னால. சரி அதுவும் தான் இருக்கட்டும். அடுத்தடுத்த விஷயத்துல வந்து எப்படியெல்லாம் உன்ன போட்டு பாடாப்படுத்துறேங்கிறத மட்டும் பாரு. என்னையா 2, 3 மாசம் கம்பெனிக்கே வராத அளவுக்கு வச்ச. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஆப்பு வைக்கலான்னு கிரண வச்சு ஆப்பு வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப அபிஷேக்கு, "சார் நான் என்னோட டியூட்டிய பார்க்க போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன சொன்னீங்க?" "இல்ல சார் என்னோட டியூட்டிய பார்க்க போலாமான்னு கேட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, போங்க, போங்க." அப்படின்னு சொல்லி போறாங்க. என்ன இவன் விசாரிக்கிறத பார்த்தா வேற ஏதோ ஆப்பு வைக்கலான்ட்டு இருக்கான் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, அவன வச்சு ஏகப்பட்ட காரியம்லாம் சாதிக்க வேண்டியது இருக்குடா. அதனால தான் அவன் இங்கேயே வந்து வேலை பார்க்கட்டும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து சொல்றாங்க. "டேய்! அவன் வேணான்னா சொல்றா, வேலைய விட்டு நானே தூக்கிர்றேன். எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ப சந்தோஷ், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பார்த்துக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மதுமிதா மட்டுக்கும் அப்படியே சோகமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எந்திச்சு அவங்க முகத்த கண்ணாடில பார்க்கும்போது, என்னமோ ஒரு டிஸ்டர்பா இருக்கிற மாரியே தெரியுதே அப்படின்னு சொல்லி தான் வேதனையோட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மதுமிதா அப்பன்னு பார்த்து பாட்டி வந்து வந்துடுறாங்க. "என்னம்மா உனக்கும் கௌதமுக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லையே பிரச்சனையெல்லாம் இல்ல. ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அதனால தான் என்ன கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்க." "ஏம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் வந்து ஒரு உண்மைய வந்து சொல்றேன். கௌதம் வந்து ரொம்பவே கோவக்காரம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது கோவக்காரங்களா? குடும்பம் முன்னாடி வந்து அப்படியெல்லாம் எதுவும் தெரியவே இல்லையே. அவன்கிட்ட நீ எதுவும் பொய் சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி டைரக்ட்டா வந்து நெத்தியடியா, "இல்லையே நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலையே. பார்த்துக்கம்மா அவனுக்கு பொய் சொல்லிட்டோன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் சுத்தமா வந்து யாரா இருந்தாலும் ஏத்துக்கவே மாட்டான். மன்னிக்கவே மாட்டான். அவன் ரொம்பவே வந்து கோவக்காரம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அத எப்போதும் நீ பார்க்கக்கூடாது. கௌதம் கிட்ட என்ன நடந்தாலும் நீ உண்மைய வந்து சொல்லிடு. பிரச்சனை வராது. ஆனா நம்பள நம்புனவங்க ஏமாத்திட்டாங்கங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதான். அவன் கன்னா பின்னான்னு வந்து கோவப்படுவாம்மா. பார்த்துக்கம்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ப பாட்டி மாட்டுக்கும் சொல்லிட்டு, அப்படியே அங்கேருந்து போறாங்க. நம்ம வந்து பொய் சொல்லிட்டோமோ! ஒருவேள நம்ம திக்கி திக்கி பேசுனதுனால தான் கௌதம் இப்ப கோவமா இருக்காரோ! புரியலையே! என்னடா இது சத்திய சோதனையா இருக்கேங்கிற மாரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப
மதுமிதா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க போனோன்னே சகுந்தலாவும் வராங்க. என்னம்மா உங்கள் 2 பேருக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லையே, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. கரெக்டாக தானே சொல்கிற, பிரச்சனையாக இருந்தால் சொல்லுமா, கௌதம் கிட்ட வந்து நான் பேசி சரி பண்ணிடுறேன். பிரச்சனையாக இருக்காமல் இருந்தால் ஓகே, எதுவும் நார்மலாக தானே இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பாட்டியும் வந்து கேட்டுட்டு போகிறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி தான் வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மதுமிதா. ஒரு பக்கம் வந்து அப்படியே அந்த ஆஃபீஸில் வந்து கோவமாக தான் இருக்காங்க. நம்ம சந்தோஷ் வந்து இதெல்லாம் பார்த்துட்றாங்க. கௌதம் இருக்கிற கோவத்தை பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மதுமிதாக்கிட்டே கேட்போம்னு சொல்லி மதுமிதாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னென்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உனக்கும் கௌதமுக்கு எதுவும் பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன புதுசாக இருக்குது, இப்போ தான் பாட்டி வந்து கேட்டாங்க, அதே மாதிரி வந்து அத்தையும் வந்து கேட்டுட்டு போனாங்க. நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குறீங்க? இல்லைம்மா, கௌதமோட நடவடிக்கையே சரியில்லை. அதனால தான் அவன்கிட்ட யாரும் பொய் சொல்லிவிட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் வந்து எதுவும் கோவமா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதா வந்து ஏதோ சுற்றி பேசுகிறாங்க. அப்போனா சிஸ்டருக்கும் வந்து கௌதமுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மதுமிதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் வந்து கௌதம் வந்து சாப்பிடல. மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட வச்சுருங்க. காலையில் வந்து சாப்பிடாமயே வந்து கிளம்பிட்டாங்க. அவன் சாப்பிடாமலாம் கிளம்ப மாட்டானே. இன்றைக்கி அதுவுமா வந்து மீட்டிங் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது சாப்பிடாம வந்திருக்கானா, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து விளக்கு வந்து ஏற்றலான்னு சொல்லிட்டு எல்லா விளக்கையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒன்று வந்து ஒரு 100 விளக்கு கிட்ட எடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து விளக்கேற்றணுமா? அதனால தான் வந்து இவ்வளோ இதுக்கும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் இந்த வீட்டு மருமகனா, நான் தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லாமல் ஆளுக்கு வந்து 10 10 விளக்கு ஏற்றணும்னு வச்சுக்கேன், அது கவர் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பானா சரி தான், எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து கிட்ட அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து முருகனுக்கு விசேஷமான நாளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டுமா, நம்மளோட பொண்ணுக்கு அன்றைக்கி தானே வந்து பிறந்த நாள், மதுமிதாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. அப்படியா, சர்ப்ரைஸ் பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திங்க் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து அக்காவுக்கு பர்த்டேங்கிற விஷயம் வந்து தெரியும், நம்மளும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோங்கிற விஷயமும் தெரியும். அப்படி இருக்கனால என்ன புதுசாக வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அவனை நான் அண்ணன் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம மாயா நாளைக்கு அண்ணியோட பிறந்த நாளாம், அதனால் கண்டிப்பாக வந்து நீ சர்ப்ரைஸ் பண்ணுன்னு. ஆமாம், நாளைக்கு பேச வேண்டியது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ரேணுகா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் வந்து பேசி முடிச்சிடுறாங்க. என்ன மாப்பிள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, மனசு விட்டு பிறந்த நாள் எதுவும் பேசினா எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிடும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவன் சொல்கிறத பார்த்தாலே பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தானே தெரியுது. என்னடா நீ கிஃப்ட் வந்து கொடுக்க போகிற, மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறத விட அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கறது தான் நம்ம வந்து கால சிறந்தது. அது மாதிரி கிஃப்ட்டு தான் கொடுக்க போகிறேன். விவாகரத்து கொடுக்க போகிறாங்களா என்ன எதுவும் தெரில. ஆனால் கௌதம் சொல்கிறத பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல ஒரு பக்கம் இவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயம் வந்து மதுமிதாக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசுகிறானே, ஒன்றும் புரியலையே. இவன் நல்லதாக சொல்கிறானா இல்லை இக்கு வச்சு பேசுகிறானான்னு தெரியலங்கிற மாதிரி சந்தோஷ் வந்து யோசிக்கிறாங்க.